உப்புமா செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து ஷட் டவுன். இன்றைக்கி வந்து லேட்டாக தான் சமைச்சிட்ருக்குறேன். ஏன்னா வந்து வரோம் எவ்வளோ புதுடாக இருந்ததுங்க. எது இருந்தாலும் தெரியாதுங்க. காணாம போயிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குது. இந்த சம்மாடி அதுக்கு கிளாஸ்ல டீ போட்டு எடுத்துன்னு வந்தா எங்களுக்காக. கொசுக்கடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவை. இன்னைக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பவர் கட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டே கரண்ட் இருக்காது. இன்றைக்கி வந்து ஷட் டவுன். காலையில் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் சமைச்சிட்ருக்குறேன். ஏன்னா வந்து வெளியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில் வந்து சமைச்சிட்ருக்குறேன். அதனால் 9 மணிக்கு மேலே தான் டிஃபன் செஞ்சிட்ருக்குறேன். கரண்ட் வேறு போயிடுச்சு. அதால் தான் வித்தியாசமாக இருக்கும் வீடியோ. இன்னைக்கு ஃபுல் டே வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கணும். அது இன்வெர்டர் இருக்குது. அதனால் அந்த வெயில் டைமில் ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை ரவை உப்புமா. இதுக்கு வந்து எங்களுக்கு சக்கரை தொட்டு சாப்பிடவும் பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த வாரம்லாம் நம்ம சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. கார்டன் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன சின்ன சேஞ்சு. வீட்டுக்கு வந்து வேணான்ற ஒரு கெஸ்ட் வந்துருச்சு. அது அட்வென்ச்சரா நாங்கெல்லாம் எப்படி துரத்தி அடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ சூப்பரா தான் இருக்கும். என்டர்டைன்மெண்டா கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்து பயங்கர பொதுராயிருச்சு. இந்த மழை அப்பப்ப பேஞ்சிட்டே இருக்கும். செம்மையா growth பயங்கரமா. கீழெல்லாம் பாருங்க, கை வச்சா பாம்பு இருந்தாலும் தெரியாது, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணோம். இப்போதான் அந்த செடி காற்றடிக்கிற மாதிரி. இப்போதான் செடிக்கே காற்றடிக்கிற மாதிரி இது. பயங்கரமா இருந்தது. கட்டி இந்த பக்கம் இழுத்துல அழகா வந்து நம்ம முருங்கை மரம் நல்ல பூ பிஞ்சு எல்லாம் விட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ரொம்ப ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மழைக்கு வேற பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்க பாம்பு வேற வெளியே பாக்குறோமா. சரி, ரிஸ்கே வேணாம், ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். இது ஃபுல்லா ஆஃப் டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உச்சி வெயில் வந்துருச்சு. அது வரையும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். இடையில வந்து டிஃபன் சரி சாப்பிட்டு வரலாம், பசியா இருந்தது. காலையில ஏஞ்சி ஒரு 8:30 ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிச்சுது. எனர்ஜி வேற லாஸ் ஆயிட்டே இருந்தது. சரி, சாப்பிட்டு வந்துடலான்னு இடையில ஒரு உப்புமாவை போட்டுட்டு, பிடிக்காதுதான் யாருக்கும், இருந்தாலும் வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய டிஃபன்றதுனால உப்புமா சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோமா. அட கொடுமையா, அது முதல்ல பண்ண மாதிரியே நல்ல பசியோடவே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா வந்து வயிற்றுல போடவும் வேலை செய்யவே முடியல. இது வேற குனிஞ்சு நிமிந்து செய்யற வேலையா போச்சா, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்க வந்து துளசி, இந்த மழைக்கு வந்து இந்த விதை கொட்டுற இடம்லாம் துளசி வந்துட்டு இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துலயும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா அந்த துளசி செடிங்க சின்ன சின்னதா வந்துட்டே இருக்கும். அதை அழகா எடுத்துட்டு வந்து கீழவும் வைப்பேன், அங்கேயே இல்ல பாட்டுல வைப்பேன். அங்கங்க வச்சு அழகா பண்ணிருவேன். எதிர் வீட்லயும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா. அப்படியே 2 பேரும் வாய் அடிச்சுட்டு, நானும் ஃப்ரெண்டும் அவங்களும் அப்படி பேசிட்டே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா வெய்ய நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வேலையை முடிஞ்சிருச்சு. டக்குன்னு அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறமும் வேலை செஞ்சாங்க. அந்த கல்லெல்லாம் பாம்பு தான், நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாம்பு அப்பப்ப தென்படுது. அதால வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து இப்படி சைட்ல வச்சுட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் பேசிட்டே ஜாலியா வேலையை முடிச்சாச்சு. எவ்வளோ குதிரை இருந்ததுங்க, எது இருந்தாலும் தெரியாதுங்க. முடிஞ்சிச்சிங்க வேலை முடிஞ்சுது. ஆனால் இந்த பக்கம் இருக்குது, அது அப்புறம் நாளைக்கு. ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. நான் சொன்ன அட்வென்ச்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள வந்து நல்ல பெரிய குழவி வந்துருச்சு. அதை எப்படிலாம் துரத்தணும்ன்றதுதான் இந்த கிளிப்பு. சாய் பேசாத, அமைதியாரு. அங்கதான் சுத்துது, நீ திரும்பாது தலையில அங்கதான் இப்படி வந்து லூசு வரல. நான் பாத்து நினைக்கிறேன் எங்கேயோ ஒழிஞ்சிச்சு. ஏசி மேல மரியாதை முதல்ல பேட் மேல அங்க வரலமா, அங்கதான் எப்பத்துல இருந்தோ ஜன்னல் இருக்குது, ஜன்னல் இருக்குது, ஜன்னல் ஜன்னல் குடிக்காத குடிக்காத ஓட்டில ஓட்டில எப்படி குடிக்கிறது? ஐயோ ஜன்னல் திறந்து விடுறீ, ஓடி போய் பார்க்கலாம். ஜன்னல் திறந்து முடியாது, பக்கம் திங்ஸ் இருக்குது. பாருங்க நாங்க பாருங்க சீக்கிரம் போய் வீழ்ந்தாதான் கீழே வீயும். ஐயோ என்னதான் கொடுமை இதெல்லாம். லைட்டு கிட்ட இருக்கும், லைட்டு கொலுவின் ஆர்ப்பாட்டு மேல போகுது. அது பேட்டு தாங்க அடிச்சுது. நான் பார்த்தேன், அதுவே செத்து போச்சு. செவரிச்சா பாரு. ஆளே காணோம். மேல அது மேல சாய் ஃபேன் காத்துல அடிச்சிருச்சு. ஐயோ கீழே இருந்தது நினைச்சுக்கோ, பாத்திரத்துல அப்படியே ஊசி ஏத்திரும் நம்மள. ஃபேன் காத்துல அடிச்சிருச்சு. வேணா இப்ப முதல்ல தேடுங்கடா குட்டி. உண்மையாவே அது ஆத்திரமா இருக்கும். அப்படியே உட்காந்து சூட்டுல ஏத்திரும். மரியாதை ஏத்துல அடி. எங்கன்னே தெரியல, வீழ்ந்தது. காணாம போயிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குது. அப்படி தட்டுச்சு மேல பெட் இருக்குது. இந்த சம்மாடி அதுக்கு வாரத்துல ஒரு நாள் வந்து வீடு பூரா ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குடும்பத்தோட இறங்கி வேலை செய்வோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து வேலை போயிட்டு இருக்குது. அப்படி கிளீன் பண்ணிட்டே இருந்தோமா, இந்த இடத்துல ஊஞ்சல் இல்லாதது வந்து எனக்கும் சாய்க்கும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து 2 பேருமே அந்த ஊஞ்சல்ல தான் உட்காந்துட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்ததா, சரி இந்த ஒரு பிட்டு சோஃபாவை தூக்கி அங்க போட்டுட்டு ஊஞ்சல் மாட்டிடலாமா இங்க அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த ஒண்ணு மட்டும் மாத்திரலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து அடிக்கடி இந்த மாதிரி வேலை நம்ம வீட்டுல போயிட்டே இருக்கும். அங்கங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். திரும்பவுமா அப்படின்னுட்டு சலிச்சுட்டே பண்ணாங்க, வேற வழி இல்லை. நீ கஷ்டம் இருந்துட்டு சரி வேற யாருன்னு கஷ்டம் பார்க்கலாம். நல்லா இருக்குதா? ஐயோ இது வாசனை நல்லா இருக்குது. இத பாத்தீங்கன்னா மேல வந்து கொடிக்காக நம்ம பந்தல் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் கொடி, பாவக்காய் கொடி, இதெல்லாம் வந்து ஒரு சில கொடியெல்லாம் வந்துச்சு. கார்டன் அப்டேட் போடணும். இந்த வீடியோ எடுத்த அப்புறம்
ஒரு சில அப்டேட் எல்லாம் சூப்பரா அந்த காய் ஒரு சில கொடியெல்லாம் காய் வந்துச்சு. அழகா வந்து பூ பூத்து இருக்குது ஒரு சில செடியில. அந்த மாதிரி வந்து கார்டன் அப்டேட் வந்து கண்டிப்பா நாளைக்கு இல்ல நாளைக்கு ஒரு 2-3 நாள்ல கண்டிப்பா வந்துரும். நம்மளோட கார்டன் வந்து நாத்துங்கெல்லாம் ஒரு சிலது போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுத்து தனித்தனியா வச்சிருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் நாத்து போட்டோம், என்ன செடி வளர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், எந்தெந்த செடியில பூ காயெல்லாம் இருக்குதுன்றத வந்து அடுத்த கார்டன் அப்டேட்ல நான் போடுறேன். முன்னாடி விட இன்னும் பசுமையாயிருச்சு நம்மளோட கார்டன். நிறைய செடி வந்த மாதிரி இருக்குது, சூப்பரா இருக்குது. இந்த மழைக்கு செம்ம growth செடிங்கெல்லாம். கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோ நம்ம வந்து கார்டன் அப்டேட் வந்துரும். அந்த அளவுக்கு தூக்க கூடாது. அவ்வளவு தூக்கம் எப்படி ஆச்சு? ஒரு பக்கமா கீழே காணல. நீ வந்து கிளாஸ்ல டீ போட்டு எடுத்துன்னு வந்தா எங்களுக்காக. நான் கொசுக்கடி அங்கங்க கொசுக்கடி. இந்நேரத்துக்கு வந்தோம்னா கொசு புடுங்கி தள்ளிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் எடுக்கும்போதே பொதுவாக நல்ல கொசுக்கடி வாங்குவோம். இன்னைக்கு செம்ம டாட்டு அங்கங்க வந்து பந்தல் போட்டுட்ருக்குறோம். அந்த பந்தல் வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா முல்லை ஜாதி மல்லிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் மேலே இந்த ஒரு பந்தல் அப்படியே விட போகிறோம். இந்த பந்தல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாவக்கொடி வந்துட்டுருக்கு பாருங்க, நல்லா அழகாக வந்துருச்சு இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் கொடி வந்துருக்குது. இதுக்கும் இந்த பந்தல் போட்டு வச்சுருக்குறோம். அது இல்லாமல் ஜாதி மல்லியும் முல்லையும் இருக்குது. இது ரொம்ப நாளாக வந்து எப்படியோ பிளான் பண்ணுறோம், சரிப்பட்டு வரல. இதுலேயே பர்மனெண்ட்டாக கட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே எடுத்து விட்டுறலான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை கொடி வந்துட்டுருக்குது. நாங்கள் செடி கொடுங்கய்யா அப்படின்னா செடி தான் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை கொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. போன முறை இதே மாதிரி தான் ஏமாத்துனாங்க. செடி கொடுங்கப்பான்னா கொடியை கொடுத்தாங்க. இது ஒரு இது வருது, அந்த கேனில் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு கேனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்க பாருங்கள். இந்த கேனில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரமாக போட்டுட்டு இங்கே ஒரு பந்தல் போட்டு போகிறோம். ஏன்னா வந்து இந்த செடிங்களோட அவரை கொடி சேர்ந்துச்சுன்னா செட் ஆகாது, பூச்சி விழும். இப்போ வந்து இந்த கொடிங்கெல்லாம் அப்படியே அழகாக அந்த ஒரு குச்சி வச்சு கட்டி மேலே எழுப்ப வேண்டியதுதான். என்னோட அழகா கொடிங்கெல்லாம் போடலாம். கொசு கடி. கௌசியப்பா அவங்க பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்டன் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து அந்த ப்ளோயர் இருக்குது, அதை வச்சும் கிளீன் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஒரு இலைங்க, அந்த சின்ன குப்பைங்க தான் இருந்தது. அதெல்லாம் சரி பெருக்கி அப்படியே வாரிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து ஜனனி வந்துட்டா காஃபி எடுத்துட்டு. கார்டன் ஒர்க் போயிட்டு இருந்து ஜனனி எங்களுக்காக டீ எடுத்துன்னு வந்துருக்கலாம். எப்பயுமே வந்து நாங்க மேல கார்டன்ல ஒர்க் பண்ணியிருந்தா ஜனனி வந்து டீ காஃபி எடுத்துட்டு வருவா ஃப்ரெண்ட்ஸ். மதிய நேரத்துலயா இருக்கட்டும், காலையில இல்ல ஈவினிங், எப்ப பண்ணாலுமே வந்து வேலை செய்யறாங்கன்னு போட்டு அழகா எடுத்துட்டு வருவா. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.